யாழரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் யாழரங்கில் ஒரு உரையாடலுக்காக கூடியிருக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரியை சார்ந்த ஐயா அரிநாச்சி அவர்களின் நாடக பதிவுகள் 12 அது நம்ம தொகுத்து உரையாடுறதுக்கு இங்கே கூடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைதியான இடமா இங்கே இருக்கிறதும், ஒரு உரையாடல் என்பது ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவையானது. நார்மல் உரையாடல் இல்லாமல் ஒரு புக்கை படித்து அது அவங்களுக்கும் ஒரு மனநிலை இருக்கும். அவங்க எல்லா மனநிலையும் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லாருடைய மன வளத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். நம்ம தனித்தனியாக படிச்சுட்டு இருந்தால் அது அவங்களுடைய இது போயிடும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கூடிய இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதலாவதாக பத்மநாபன் அவர்கிட்ட இந்த இடத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன். தொடர்ந்து பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பத்மநாபன் சாரதி. நான் இந்த நாடக தொகுப்பில் இருள் அப்படிங்கிற நாடகத்தை பற்றி தான் என்னோட பார்வையை நாங்கள் பேச வந்திருக்கேன். இருள் அந்த கதை சுருக்கத்தை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். பார்வையற்றவர்கள் தமது உலகில் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அனைத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவர்கள் உலகில் புகுந்து ஆக்கிரமிக்கும் போதுதான் பார்வையற்றவர் பயப்படுவதும் அதனால் ஏற்படும் விளைவுகளால் சூழல் வாழ்வதற்கு அற்றதாக மாறுவதும் நடந்தேறுகிறது. இது கதை சுருக்கம். இந்த நாடகங்கிறது ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு அங்கத்துல நடந்து ஒரு பகல் பொழுதுல நாடகம் தொடங்கி முடியுது. மொத்தம் இந்த நாடகத்துல 6 கதாபாத்திரங்கள் இருக்கு. குருடன் 1, குருடன் 2, குருடன் 3, புதிய குருடன் 1, புதிய குருடன் 2, அப்புறம் புதியவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இதுல மற்ற 5 கதாபாத்திரங்களும் பார்வையற்றவர்கள். அந்த புதியவன்கிறவர் மட்டும் பார்வையுள்ளவர். அந்த புதியவன் அப்படிங்கிறவர் அந்த அறைக்குள்ள வரனால ஏற்படுற ஒரு சூழல் மாறுபாடு தான். அது எப்படி அவங்களோட வாழ்க்கையை அச்சுறுத்துது, அவரோட சின்ன அமைதி அந்த அறையில இருந்த அந்த 5 பேரை எந்த அளவுக்கான ஒரு மனக்குழப்பத்தை உண்டு பண்ணது அப்படிங்கிறது தான் இது என்னோட பார்வையிலேருந்து இருக்கு. இந்த நாடகம் தொடங்கும் போது ஒரு அறையில இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு கட்டில், அதுல ஒரு 3 பார்வையற்றவர்கள் படுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் கீழே இறங்கி வராரு. அவங்களுக்கே உண்டான ஒரு உரையாடல்களை அவங்க தொடர்றாங்க. தொடரும் போது அவர் சீர்கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடலை தொடங்குறாரு. எனக்கு இந்த முறை கொண்டுட்டு வருவாங்க, இல்லை கொண்டுட்டு வரமாட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இவங்களுக்குள்ள இப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 மனிதர்கள் அங்க உள்ள வராங்க. அவங்களும் பார்வையற்றவங்க தான். இந்த 3 பேருக்கும் யாரோ ஒருவர் அந்த அறையை கொடுத்துருக்காங்க வாழ்றதுக்காக அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த புதுசா வர்ற 2 குருடர்கள் அவங்க உள்ள நுழையும் போது இவங்களுக்கு ஆல்ரெடி 3 பேர் இருக்கிறனால இந்த கட்டில்ல இடம் இல்லை, எனக்கு படுத்துக்க இடம் இல்லை, கால் பத்தலை, திரும்ப முடியல, அப்படிலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்ப புதுசா யாராவது வந்தாங்கன்னா நம்மளோட இடம் பறி போயிருமோ அப்படிங்கிற பயத்துல அவங்களுக்குள்ளேயே அதெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது புதுசா 2 பேர் அங்க உள்நுழைகிறாங்க. உள்நுழையும் போது அவங்க குருடர்களா இருந்தா அவங்களுக்கு உள்ள அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு பார்வையற்றவர்களா இருக்கிறதும் ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்கு, ஒரு மைனஸாகவும் இருக்கு அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பார்வையற்றவர்களும் புதுசா உள்ள நுழையும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே அந்த 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை தாண்டி யார் உள்ள வந்துடக்கூடாது, வந்துட்டா நம்மளோட இது போயிடும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இதை இவங்க உள்ள வந்தவங்க கேட்டுட்டே இருக்காங்க. கேட்டுட்டே இருக்கும்போது இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, யாருங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே அங்க இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு கேள்வி வருது. என்னது இது, யார் இது இப்படி கேட்கறது, பார்வை உள்ளவங்க யாரும் இப்படி கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்கு. இல்லை, இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா பார்வை இல்லாதவங்க யாராவது வந்தா இவங்க இடம் தர மாட்டாங்க போல தெரியுது. நம்ம நமக்கு பார்வை இருக்குன்னு இவங்களை நம்ப வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு போல
இல்லை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அதை தொடங்குறாங்க. தொடங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுல குருடன் ஒண்ணு கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப எழும்புது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே, உங்களுக்கு பார்வை இல்லைன்னு நாங்க பார்வை இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது? சரி, அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க செஞ்சிருங்க. அதன் மூலமா உங்களுக்கு வந்து பார்வை இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவோன்னு அவங்களுக்குள்ளாரே அந்த 3 பேர் பேசிக்கிறாங்க. அதனால குருடன் ஒண்ணு கதாபாத்திரம் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு செயலை செய்ய சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த அறையில இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்கட் கவர் போட்டேன், எங்க அதை எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 நபருக்கு வந்து இது புதுசா வந்த 2 நபருக்கு வந்து குழம்புது. அதுல ஒருத்தர் கேட்குறாங்க, ஏய் என்ன நம்ம இந்த அறைக்கு என்ன என்ன இருக்கு? ஏன்னா பார்வை இல்லாதவங்க வந்து அந்த அறை ஃபுல்லா நடந்திருந்தாங்கன்னா எல்லாமே மெஷர் பண்ணி வச்சிருப்பாங்க. எது எங்க இருக்கு, எந்த திசையில இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். புதுசா 2 பேர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. ஒருவேளை குப்பைத்தொட்டி இந்த எந்த மூலையில இருக்கு, எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க காலு கீழே இருந்தா என்ன பண்றது? அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் அவங்களுக்குள்ள போகுது. போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது நம்ம செய்யல அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கறதுனால திருப்பி அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, இங்க கவர் இருக்குன்னோ இல்லைன்னோ சொன்னா நம்மளால இங்க இருக்க முடியுமோ முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நான் செவிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அதை சமாளிக்கிறதுக்காக அந்த 3 கதாபாத்திரங்கள் கேட்கிற கேள்விக்கு இவர் எதிர்மறையான பதில்களை சொல்றாங்க. கவரை எடு அப்படின்னா வேற ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இல்லப்பா நான் வேற ஒன்று எடுக்க சொன்னேன் அப்படின்னா தொடப்பத்தை எடுத்து வந்து நிற்பாரு. அப்போ வந்து பக்கத்துல இருந்தவர் அங்கேயே தான் இருப்பாரு. இன்னொருத்தரும் அவர் அமைதியா இருக்கிறனால இவங்களுக்கு வந்து அவர் ஒருவேளை இல்ல போல தெரியுது அப்படின்னு உடனே இப்ப இந்த இந்த இடைவெளிகளை சமாளிக்கிறதுனால இந்த அருகில் இருந்த இன்னொரு நபர் என்ன சொல்றாருன்னா, அவர் அமைதியா இருந்துட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நாங்க கவர் எடுக்க சொன்னா அவர் வேற ஏதோ எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு, என்னங்க இப்படி தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவர் செவிடர்னு தன்னை காமிச்சுக்கிட்டதுனால இவரும் அது கூட சேர்ந்து ஏத்த மாதிரி அங்கேயே ஒரு ஒரு இம்ப்ரூவைசேஷன் மாதிரி பண்ணி 2 பேருமே சமாளிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க தேடுற மாதிரி மெதுவா இவங்க தடவி தடவி பார்த்து தேடுறது, அதை வந்து அவங்க ஒரு ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த நாடகத்தோட நகர்தல் அந்த மாதிரி போகுது. அப்போ போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேத்துக்குமே பார்வை இல்லைங்கிறது அந்த 3 பேத்துக்கு தெரிஞ்சு போயிருது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க உங்களால இனிமேல் இருக்க முடியாது, தயவு செய்து வெளியில போயிடுங்க, நீங்க எங்களுக்கே இடம் இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. இவங்க சரி வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தேடிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே நாம ஏன் ஏன் அந்த 3 பேரும் அந்த இடத்த தற்காத்து வச்சுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு கான்வர்சேஷன் வரும். நம்மள வந்து திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்களா, நம்ம கிட்ட திருடுறது என்ன இருக்கு? அந்த 3 பேர் பேசிக்கும் போது பேசுவாங்க, திருடுறதுக்கு என்ன இருக்கு, நம்மகிட்ட தான் காசு பணம் ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்கு திருடுறதுக்கு அப்படிங்கும் போது, காசு பணம் இல்லை, நம்மகிட்ட கண்ணை தவிர நம்மளோட இதயம், கிட்னி, மூளை இது எல்லாமே செயல்பாட்டோட தானே இருக்கு, இதை யாராவது எடுத்துட்டு போய் வித்து பணமாக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ இதெல்லாம் பேசும்போது அந்த 2 பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளேயே இந்த இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும்போது இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா இந்த 2 பேர்த்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு இங்க நம்ம சமாளிச்சு எப்படியாவது தங்கிடலாம், கொஞ்ச நாள் போனா நம்ம அதுக்குள்ள வேற ஒரு இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி ஓகேன்னு இருக்காங்க. அப்புறம் இவங்க இவங்க இந்த 3 பேருக்கும் அந்த 2 பேர்த்துக்கும் திருப்பி உரையாடல்கள் நிகழுது. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த இடத்த விட்டு வெளியில போகன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து வெளியேறி போறதா பாவலா பண்ணி வெளியில போல அந்த அறையிலேயே ஒரு ஓரமா நிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரும் என்ன அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது, இப்ப அவங்க போயிருப்பாங்களா போக மாட்டாங்களா, அவங்க போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா, இல்ல அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அது நல்ல ஒரு விஷயம், ஒரு ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சரி அப்ப நம்ம நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அறைக்குள்ள நடமாட ஆரம்பிப்பாங்க. அந்த 3 பேரும் எல்லா திசைக்குள்ள போய் போய் அங்க போய் இங்க போய் வந்துட்டே இருப்பாங்க. இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எழுந்துச்சு நடமாடுறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க, எழுந்துச்சு நடமாடுறாங்க, நம்ம வந்து இங்க நின்றுருந்தோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல அந்த அறையோட ஒரு ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. 2 பக்கமும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நின்னுக்கிறாங்க. நின்றுட்டு எந்த விதமான பேச்சு இல்லை, எதுவுமே இல்லாம அமைதியா நின்றுகிட்டே இருக்காங்க. இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குள்ள சிந்தனை வந்து ரொம்ப ஜாஸ்தியா மாறுது, அது குழப்பமா ஏற்படுது. அந்த குழப்பமே இவங்களை நடக்க வைக்குது. நடந்துகிட்டே இருக்காங்க, அந்த அறை முழுக்க எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் புதியவன்கிற ஒரு கதாபாத்திரம் கடைசியா உள்ள அந்த அறைக்குள்ள நுழையுது. நுழைஞ்சோடனே அந்த கதாபாத்திரம் கேட்குது, திருப்பி அதே தான். இந்த 2 புதிய கூட்டர்கள் வரும்போது என்ன கேட்டாங்களோ
அதே வசனத்தையே அதே கேள்வியை அவரும் கேட்குறாரு. இங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு திரும்பி அந்த 3 பேருக்கு ஒரு அச்சை ஏற்படுது. அப்போ உங்களுக்கு பார்வை இல்லையா, என்ன எப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தான் பார்வை இருக்குன்னா எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லுங்க. திரும்பி அவர் அந்த கேள்வியை கேட்பாங்க. ஏன் நான் சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த பார்வை உள்ளவரோட அந்த பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். கொஞ்சம் அவங்கள பார்த்து நான் யாருன்னு சொன்னாதான் தெரியுமா, என்னை பற்றி யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட அப்படி வச்சுக்காதீங்க, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படிலாம் சொல்லும்போது ஆல்ரெடி இந்த 3 பேர்த்துக்கு உள்ளார ஒரு குழப்பம். அவங்க அதுக்கு முன்னாடி தான் பேசியிருக்காங்க, நம்மளோட இருதயம் கிட்னி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க செஞ்சிருவாங்கன்னு பேசியிருக்காங்க. இவர் வேற கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசும்போது இவங்களுக்குள்ளே ஏற்படுற குழப்பத்தினால அங்கங்கே நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த அறையில் இருக்கிற அந்த 2 பேர் வெளியே அவராக ஒரு புரிஞ்சுக்கிறாரு. நான் எப்படி அந்த புதிய கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த கதாபாத்திரமானது அந்த 2 பேரை காப்பாற்றணும், திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல விடணுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வரும்போது சரி வாங்க அவங்களை நீங்கள் இனிமேல் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இந்த 3 பேர் இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் பெருகி அவங்க அந்த அறை ஃபுல்லாக நடந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சு கீழே விழுந்து ஒரு மாதிரி மயக்கநிலையில் இருப்பாங்க. இந்த புதியவன் அந்த 3 பேரையும் பார்த்த உடனே ஒரு 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 பதட்டமாயிரும். ஏன்னா 3 பேர் இப்படி விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க எழுப்புறதுல தான் குறியா இருப்பாங்க. இந்த 2 பேர்த்துக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 2 புதிய கூடர்கள் இந்த 3 பேரும் அந்த பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க செஞ்சிருப்பாங்கன்னு, அதை கேட்டனால நம்மளை வேற எங்கேயோ இடத்துக்கு வந்துட்டோம் போல தெரியுது. ஏன்னா அவங்க கூப்பிட அந்த புதியவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாரு. அவர் போய் அந்த 3 பேருமே தடி எழுப்பிட்டு இருப்பாரு. என்னாச்சு எழுந்துருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அந்த 2 பேருக்கு என்னென்னமோ நினைப்புகள் போயிடும், நம்ம வேற எங்கேயும் வந்துட்டோம் போல தெரியுது. அந்த வாசனை கூட அவங்களுக்கு வித்தியாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணங்கள் அவங்க தலைக்கு ஏறினால இந்த சூழல் நம்ம வாழ்றதுக்கு அற்றதா ஆயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாடகம் அங்க முடியுது. இப்போ நான் இதை ஒரு நடிகரின் பார்வையிலிருந்து நான் இந்த நாடகத்தை பார்க்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, நான் பார்வையற்றவரா ஒரு கதாபாத்திரம் நடிக்கும்போது அதில் இருக்கிற சவால் என்னங்கிறது அப்போதான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா சும்மா கருப்பு கண்ணாடி போட்டுட்டு மேடையில் நடந்துட்டா அது பார்வையற்றவன்னு நம்ம சொல்ல முடியாது, அது ரொம்ப தெரிஞ்சிடும் அது. அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல அதுலேருந்து எடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ இந்த அடுக்கு கட்டில், அதுவும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறது, அதில் 3 பேர் படுத்திருக்கிறது, அதில் இறங்கி வர்றது, அவங்க உள்ள தேடுறது, அந்த 2 பேர் பார்வை அற்றவர்கள் தன்னை பார்வை உள்ளவர்களா தெரிவிச்சுக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனு, அவங்க ஒரு பொருளை தேடி போகும்போது இடிச்சு போடுறது, பார்வை அற்றவர்கள் தன்னை பார்வை உள்ளவர்களா காட்டிக்க முயற்சி பண்ணுறதும், நிஜமாலே நடிகர்கள் பார்வை உள்ளவங்க தான் அவங்க தங்களை பார்வை இல்லாதவர்களா காமிக்கும்போது இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னோட பார்வையிலிருந்து இந்த இருள்ங்கிற பிரதி மூலமாக எனக்கு கிடைச்சது. நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.